அஸ்ஸலாமு அலைக்கும். கொண்டக்கடலையில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு வெள்ளை கொண்டக்கடலை டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இப்போ காலையில் அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கடலை வெந்துருச்சு. அதில் போட்டிருந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஒரு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வதக்கின வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சன்னா மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொண்டக்கடலை எடுத்து மிக்சியில் 1-2 அரைச்சி அதை இது கூட சேர்த்துடலாம். அது கூட வேக வச்ச கொண்டக்கடலை அந்த தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு தட்டி தாளிச்சிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இது புசு புசுன்னு பூரி கூட சாஃப்டான சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.